இப்போ நான் நுவரெலியாவில் இருக்கிற லவஸ்லி வாட்டர்ஃபாலுக்கு தான் வந்திருக்கேன். நுவரெலியா டவுன்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. மேலே ஏறி போக வேண்டி இருக்கு. மேலேருந்து காட்டுறேன். இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு சொன்னால், இப்போ நான் நுவரெலியாவில் இருக்கிற லவஸ்லி வாட்டர்ஃபாலுக்கு தான் வந்திருக்கேன். டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் வந்திருக்கேன். இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பிரபல்யமான ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியை தான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுதான் அந்த போகிற பாதை போய்கொண்டிருக்கும். ஒரு அழகான இடம். நுவரெலியான்னு சொன்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாருங்க, முன்னாடியே ஒரு மலை பிரதேசம், மலை இருக்குது. லவஸ்லீஃப் நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வர்ற நேரம் தேயிலை தோட்டங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. அந்த ரோட் கூட, அந்த கிராமம் கூட ரொம்ப ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. இந்த 2 பக்கம் பாருங்கள். இந்த காட்சிகளை தான் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே போகணும். லவஸ்லீஃப் வாட்டர்ஃபால் பக்கத்தில் வந்துட்டோம். நுவரெலியா டவுன்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே மேலேறி வந்தால் இங்கே நிப்பாட்டிட்டு அதான் அங்கே மேலே இருக்கு. இப்போ அங்கே போக போகிறோம். சத்தம் கேட்குது. இந்த தேயிலை தோட்டங்கள் சுற்று வர இந்த இடங்கள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க. நடக்கணும். நான் நடக்கிறேன் பாருங்க. வாங்க போகலாம் வாட்டர்ஃபாலுக்கு. லவஸ் காதலர் இலை. லவஸ் லீஃப்ன்ற அர்த்தம் அர்த்தம் காதலர் இலை. வர நான் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அங்க அதான் இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் போய் கொண்டிருக்கும். போற ரூட் சரியோ தெரியாது. தேயிலை தோட்டத்துக்கு நடுவினி ஒரு பயணம் போய்கொண்டிருக்கோம். நீர்வீழ்ச்சியை பார்க்க பாதை கரடு முரடா தான் இருக்கு. ஆனா போயே தான் ஆக வேண்டியிருக்கு. மேலே ஏறி போக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 200 மீட்டர் வரைக்கும் கிளந்து மேலே போகணும். ஆனால் இது மேடு பாருங்க, இப்படி போக வேண்டியிருக்கு. போய்கொண்டிருக்கேன். சரி, இவ்வளவு நேரம் நாங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு இந்த பின்னாடி பாருங்க. நேரங்கள்ல வர முடியாது. இங்க தேயிலை காடுங்க, தேயிலை காடு. மழை நேரங்களில் வர முடியுமோ தெரியாது. நீங்கள் இந்த இடங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரமே இந்த லவஸ்லீஃப் வாட்டர்ஃபாலை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு ராயல் ஃபேமிலி, பிரிட்டிஷ் ராயல் பிரின்ஸ் ஃபேமிலியும் அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. இந்த நீர்வீழ்ச்சிக்கு இந்த பேர் வர்றதுக்கு அதுதான் காரணமாக. ஆனால் அந்த ராயல் ஃபேமிலியில், அந்த பிரித்தானியா ராயல் ஃபேமிலியில் இதை வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்காக அந்த கிராமத்தில் இருந்த பெண்ணும் அந்த அரசனும் அல்லது அந்த குடும்பத்தை சேர்ந்தவனும் அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து மேலேருந்து கீழே குதித்து இறந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஒரு கதை இருக்குது. அதனால தான் இது ஒரு காதலர்களின் நீர்வீழ்ச்சி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. காதலர்களின் இலையின்னும் ஒரு பேர் வந்திருக்கு. போக வேண்டியது இப்படி போகணும். சரி போவோம். ஸ்லீப்பு போகிற இடத்துல ஒரு கோயில் இருக்கு. இங்கே கடவுளே, டயர்ட் இல்லாமல் போயிட்டு வரணும். போவோம். வாங்க வாங்க வாங்க. மூச்சு வாங்குற சத்தம் நல்லா கேட்கும். நீர்வீழ்ச்சி சத்தம் எனக்கு கேட்குது. பார்ப்போம் வாங்க. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட காடா. ஒரு ரோட் கீழே போகுது, இன்னொரு ரோட் மேலே போகுது. நான் மேலே போகிறேன். நீர்வீழ்ச்சி மேலே தான் இருக்கு. பார்ப்போம். நீர்வீழ்ச்சி சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதாக இருக்கு நீர்வீழ்ச்சி.
ஒரு விஷயம் சொல்றேன், நீர்வீழ்ச்சி மேலே இருக்குன்னு அரைப்படிச்சு தரமா மேலே ஏறிட்டேன். உண்மையா கீழே தான் போக வேண்டியிருக்கு. இப்போ அதை திரும்ப கீழே போறேன். கீழ் ரோட்ல போக வேண்டியிருக்கு. திரும்ப நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். அங்கிருந்து ஆட்கள் வர்றாங்க. ஓ, இதுதான் ரோட். இது பாருங்க எவ்வளவு உயரத்துல இருக்கோம். தெரியுதா, தெரிகிறதா? போறோம் வாங்க. வாங்க, கிட்ட வந்துட்டோம். பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நீர்வீழ்ச்சியை பார்க்குறீங்க. ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி, ஆனால் அழகான நீர்வீழ்ச்சி. இதுக்கேன் லவர்ஸ் லீப் நீர்வீழ்ச்சின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது. காதலர்களின் இலை. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி, கொஞ்சம் முன்னாடி போகலாம்னு போகிறேன். கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. போகிற நேரம் ரொம்ப கவனமாக போகணும். இந்த நானும் முடிஞ்ச அளவுக்கேன்னு சொன்னால் சின்ன ஒரு ரோட் தான் இருக்குது, சின்ன ஒரு பாதை. இந்த பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும். கீழே மேலே கொஞ்சம் பெரிய நீர்வீழ்ச்சியாக இருக்குது, ஆனால் கீழேயும் சின்ன நீர்வீழ்ச்சி தான். குளிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்தா அது பெரிய அளவில் குளிக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆனால் நீர்வீழ்ச்சி பார்க்குற நேரம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். லவர்ஸ் லீப் வாட்டர்ஃபால். இந்த இடம் நல்லா இருக்குது. ஆனால் யாராவது ஃப்ரெண்ட்ஸோட வர நேரம் வாங்க. ரொம்ப வேர்த்தாயின்னு கேட்டால் இந்த வாட்டர்ஃபால் வேர்த். பெரிய வாட்டர்ஃபால் கிடையாது. இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண நீங்கள் வரலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குற நேரம். ஸோ வாங்க போவோம். லவர்ஸ் லீப்பில் இப்போ நான் பார்த்துட்டு வர்றேன். இந்த வர்ற பாதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன நீர்வீழ்ச்சி, காதலர்களுக்கான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து குளிக்கிறதுக்கு முடியாது, தண்ணி எடுத்து முகமெல்லாம் கழுவலாம். ஆனால் இந்த இடம் சுற்றி வர்ற இருக்கிற இடம், இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களால் நுவரெலியாவுக்கு வந்தால் டவுன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் வரலாம். இப்போ அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.